அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து ஒரு மனத்தெளிவே இருக்காது. என்ன முடிவு எடுக்கணும்? எப்படி முடிவு எடுக்கணும்? அது தொழில் ரீதியா இருந்தாலும் சரி, இல்ல குடும்ப ரீதியா இருந்தாலும் சரி. இதற்கு என்ன பண்ணலாம்? பொதுவாமா மனதை குறிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, சந்திர பகவான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்றோம். இப்ப சந்திரனுடைய மறுவடிவம், இந்த வெண்மை நிற பொருள் எல்லாம் சந்திரன் கட்டுப்பாட்டில் இருப்பது. அப்போ நம்மளுடைய உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய எல்லா உணவுகளுமே நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி சிறப்பாக வைத்திருக்கும். அப்போ குளிர்ச்சி தரக்கூடிய உணவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கற்றாழை அப்படின்றது நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதற்கு அடுத்தபடியா ஏன்னா இந்த இயற்கையிலேயே குளிர்ச்சியான உடல்ல இருக்கவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இந்த தெளிவா இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில ரொம்ப நல்ல கிரியேட்டிவிட்டி. இந்த கிரியேட்டிவிட்டி தாட்ஸ் இருக்கிற அத்தன பேருக்குமே அவங்களுடைய உடம்புல வந்து குளிர்ச்சி தன்மை அப்படின்றது என்ன பண்ணாதுன்னா, குறையவே குறையாது. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்னதா ஒரு இளநீர் குடிச்சா கூட டக்குன்னு என்ன பண்றதுன்னா, சளி பிடிச்சிடக்கூடிய நபர்கள். இப்ப நம்ம இத என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய உடம்புல வந்து அதிகப்படியான சூடு இருக்கிற டைம்ல நமக்கு மன அழுத்தமும் என்ன ஆகும்னா, ரொம்ப அதிகமாகும். இதற்கு ஒரு சிறந்த பரிகாரம் என்னன்றத சொல்லிடுறேன். பசும்பால் எடுத்துக்கணும். அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, குங்குமப்பூ இருக்கு இல்லையா? அத நல்லா இடிச்சுக்கணும். இடிச்சு பவுடர் பண்ணி அந்த காய்ச்சிய பசும்பால்ல குங்குமப்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, பனம், கல்கண்டு போட்டுக்கணும். இப்போ இது ஒரு சின்ன ரெமெடி என்ன அப்டின்னா, நம்ம வீட்ல ஏதாவது சின்ன மோதிரம் அல்லது சின்ன தங்க பொருள் ஏதாவது இருக்கும். இந்த தங்க பொருள நல்லா வெந்நீர்ல என்ன பண்ணிடணும்னா, வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்டு ஒரு சின்னதா நெய் தீபம் ஏத்திக்கோங்க. அந்த நெய் தீபத்துல அந்த தங்க மோதிரத்த ஒரு அதிகபட்சம் 1 நிமிஷம் காட்டலாம். சரியா? அது ஒண்ணும் ஆகாது. ஏன்னா, ரொம்ப அதிக வெப்பம் இருந்தா தான் தங்கம் உருகும். தங்கம் உருகிடுச்சுன்னா என்ன அப்டின்லாம் நீங்க பயப்பட வேணாம். அது ஏன்னா தங்கம் இமிடியேட்டா ஹீட் ஆயிரும். ஒரு 40 டூ 60 செகண்ட் அப்டியே காமிச்சுட்டு, அந்த மோதிரத்த அப்டியே என்ன பண்றீங்கன்னா, பால்குள்ள போட்டுருங்க. அந்த பால் குங்குமப்பூல போட்டிருக்கிறதுல அப்டியே போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப்டர் அந்த மோதிரத்த எடுத்து வச்சுட்டு, அந்த பால குடிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனநிலைய ரொம்ப சீரா வைத்திருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ஒரு பெரிய தெளிவு இருக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து கரெக்ட்டா உங்க மைண்ட வந்து குவித்து செயல்பட வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் இந்த பரிகாரம். குறிப்பா கேது திசை நடைபெற்றுக் கொண்டிருப்பவர்கள், கேதுவால் அதிக பாதிப்புள்ளவர்கள், வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த பரிகாரம் ஒரு சிறந்த பரிகாரம். அதற்கு 2வது விஷயமா என்னன்னா, வெளியில் புறப்படும் பொழுது குங்குமப்பூவை இடித்து, அதுல வந்து ரோஸ் வாட்டர் கடைகள்ல கிடைக்கும். அந்த ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி, இந்த மாரி என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, நம்ம வந்து நெத்தியில வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பேசும் திறனை அதிகப்படுத்தும். நம்மளுடைய விஷயம் வந்து நியாயமாக இருந்து, நம்மளுடைய தகவல கரெக்ட்டா ஷேர் பண்ணணும் அப்டின்னா, அதற்கு குங்குமப்பூ திலகம் வந்து நமக்கு உதவி செய்யும். ஆகையினால அதையும் பயன்படுத்தலாம். ஸோ குங்குமப்பூ பால், அதற்கு அடுத்தபடியா குங்குமப்பூவை நெற்றியில் வைத்துக் கொள்வது, ஒரு சிறந்த மனத்தெளிவு, மனக்குழப்பம் நீக்கி நம்மளை வளர்ச்சியில அழைத்துட்டு போற ஒரு நல்ல பரிகாரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய கவலை என்னன்னா, அந்த வீட்டினுடைய ஆண்மகன் வேலைக்கே போறதில்ல, வேலை கிடைக்கல, கிடைச்சாலும் சரியா போறதில்ல, வீட்லயே தான் இருக்காங்க. இதனால தவறான பழக்கங்களுக்கு அவங்க போய் அடிமையாயிடுறாங்க. ம். வீட்டினுடைய நிம்மதி குலைஞ்சு போயிடுது. ம். இதற்கு ஒரு நல்ல தொழில் அமைஞ்சு அவங்க நல்லா இருக்கணும்னா, இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அதாவதுமா, பொதுவா கர்மா அப்படின்றது அவங்க விரும்பி, அவங்க மாத்துறதுல மட்டும் தான் மாறுமே தவிர, மகனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா, அவர் வேலை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு, அந்த தாய் போய் வழிபாடு செய்தால் அதுல மாற்றம் உண்டு. அவர் வந்து விருப்பமே இல்லாம, இவர்கள் 1000 கோயில் போனாலும் அதுல என்ன கிடையாதுன்னா, மாற்றம் இல்ல. ஸோ இப்படிப்பட்டவர்கள், எனக்கு நல்ல திறமை இருக்கு, நல்ல அறிவு இருக்கு. ஆனா என்னால என்ன பண்ண முடியலன்னா, எனக்கு வேலை கிடைக்கல. என்னை யாரும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அதற்கு ஒரே ஒரு வழி உண்டு. என்ன அப்படின்னா, ஆலய தூய்மை. நீங்க வந்து கோவில்ல இருக்கக்கூடிய குப்பைகள் இருக்கு இல்லையா? ஆமா. அது வந்து நார்மலா தெய்வத்துடைய மலர்களா இருக்கலாம். அல்லது நார்மலா வேறு ஒருவர் போட்டுட்டு போற குப்பைகளாக இருக்கலாம். அந்த குப்பைகள கரெக்ட்டா குப்பை தொட்டியில போடணும். அல்லது கோவில வந்து நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிறுக்கி எழுதியிருப்பாங்க. தவறு தவறா பண்ணியிருப்பாங்க. இந்த சுவர்களை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், சுத்தப்படுத்தணும். நாம சுத்தப்படுத்தணும். ஆள் போட்டு பண்ணப்படாது. ஸோ ஒரு கோவில நாம சுத்தப்படுத்தும் பொழுது, அவர்களுக்கு நிச்சயமா வேலை சூப்பரா அமையுது. அவர்களுக்கு தொழில் சிறப்பா விருத்தி அடையுது. ஸோ ஆலயத்த வந்து எந்த அளவுக்கு நாம வந்து ஒரு மடிப்பிச்சை எடுத்தால், எந்த அளவிற்கு நல்ல ஒரு பரிகாரமோ, இந்த பரிகாரம் ஒரு மனிதன் ஒரு கோவிலை தூய்மைப்படுத்தும் பொழுதும் அவருக்கு கிடைக்கிறது என்பதுதான் உண்மை.
இதுல ஆளுமை, நேரம், சூழல், வளர்ச்சி இதெல்லாம் எதையுமே பார்க்காம நீங்க வந்து தெய்வத்திற்காக இதை செய்கிறோன்ற மனநிலையில மட்டும் பண்ணி பாருங்க. நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கிறத கண்கூடாக பார்ப்பீர்கள். நீங்க அங்க போயிட்டு ஏதாவது ஒரு பணி செய்யணும். அதாவது தூய்மை பணி செய்யணும். இதுல இறைவனுக்கு வந்து செய்யற சேவை வந்து ஆ, கர்ப்ப கிரகத்துல செய்யற சேவை வேற. இல்லை. ஆ, நான் சொல்றது தூய்மை பணி. இறைவனுடைய ஆலயம், அதனுடைய தூய்மை பணி. தூய்மை பணியில ஈடுபடுறது நல்லது. இது வந்து வேலைக்கான ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க செய்யணும். எல்லாருக்குமே நேர காலம் வேலையில ஒரு இல்லாது மாற்றம். பண்ணணும். இந்த இடத்துல பதவிகள் எல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம செஞ்சா சிறப்பா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா. இப்போ அரசியல் களம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. ம். இந்த அரசியல்ல எந்த கட்சி பெரிதா வளரணும்? ஒரு ஊருக்கு ஒரு தலைவர் இருப்பார்ல. ஊருக்கு ஒருத்தர் தலைவரா அடுத்த முறை வரணும்னா, அவர் கோவில், குளங்கள் இருக்கு இல்லையா? ஊர்ல ஏரி, ஆறுலாம் இருக்கு இல்லையா? இத நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நல்ல புத்திசாலியா இருக்கவங்க இத கரெக்ட்டா பண்ணுவாங்க. ஏன்னா, யார் வந்து வருண பகவானை வந்து அருளை பெறுகிறார்களோ, அவர்கள் அரசியலில் வெற்றி. ஏன்னா, வருணனுடைய வாகனம் வந்து பாத்தீங்கன்னா முதலை. அது நமக்கு நன்றாக தெரிந்துக்கணும். இந்த முதலை வந்து கங்காதேவியினுடைய வாகனமாகவும் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. கங்காதேவி சகல பாவத்தையும் அழிப்பவளா? இல்லையா? ஆமா. அப்போ யாரெல்லாம் வந்து கங்கை அப்படின்னாலே நீர். அப்ப நீர் ஓடக்கூடிய இடத்தை, நீர் சுரக்கிற இடத்த யாரு சுத்தம் செய்கிறார்களோ, அதுவும் அது ஆலயம் தொடர்புடைய இடத்துல இருந்து அவங்க கிளீன் பண்ணாங்கன்னா, அவங்க அந்த ஊருடைய பெரும் தலைவர். ம். அவருக்கு நெறைய என்ன சொல்ல வருதுன்னா, அந்த ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மக்கள் வந்து பிரதிநிதிகளாக மாறுற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அரசியலில் வெற்றி பெறணும். அது என்ன பதவியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த நீர் தொடர்புடைய இடத்த சுத்தம் செய்ற விஷயமா அந்த டீம் பண்ணுச்சுன்னா, அவங்க தான் அரசியல்ல முதன்மை. இது கோவில்ல இருக்கக்கூடிய அந்த தெப்பக்குளங்கள சரி கோவில்ல பண்றது இருக்கிற தெப்ப எல்லாமே. குளமாக இருக்கட்டும், அல்லது காவேரியாக இருக்கட்டும், அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நதி, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குளம். ம். அது சாதாரணமா குளமாக இருந்தா கூட அந்த குளத்த துப்புரவு பணி செய்தால் அவர் அரசியல்ல அவர் தான் வெற்றி பெறுவார். இது வந்து இப்ப அரசியல் துறையில ஜெயிக்கணும் அப்படின்னா, அது சின்ன பதவியிலேருந்து பெரிய பதவி வரைக்கும் அழகான ஒரு ரெமெடி. இத தாண்டி மீடியா துறையில இருப்பாங்க. அது எழுத்தாளரோ, இல்ல என்னவோ ஒண்ணு. மீடியா துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அவங்க வந்து எனக்கு இன்னும் சரியான வாய்ப்பு அமையல, இல்ல என்னுடைய திறமை வெளியில இன்னும் சரியா தெரியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணினா, அவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவா இருக்கும்? அதாவதுமா இந்த இடத்துல நடிப்பு, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலை இது எல்லாத்தையுமே குறிக்கிறது யாருன்னா, சந்திர பகவானும், சுக்கிர பகவானும் தான். நம்மளுடைய கலை வளரணும் அப்படின்னா, அதற்கு மிக முக்கியமான திதி என்ன அப்படின்னா, திருதியை திதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலைகள்ல மேம்படணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சந்திர பகவான் வழிபட்ட சிவபெருமானை நம்ம என்ன பண்ணணும்னா, வழிபாடு செய்யணும் திருதியை திதியில. இப்ப திருதியை அப்படின்னு வரக்கூடிய திதியில் நாம எந்த பெயருள்ள இறைவனை வழிபடணும்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா சோமநாதர் அப்படின்னு சிவபெருமான் பெயர் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்ற பெயர்ல இருப்பார். இந்த சந்திரமௌலீஸ்வரர் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் வழிபட்ட அல்லது பூஜித்த சிவபெருமானுக்கு சந்திரனுடைய பெயர் தொடர்புடைய சிவபெருமானாகத்தான் இருப்பார். ம். அவருக்கு திருதியை திதியில் அவருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய கோவை நாம சரியாக பூஜித்து அவரையும் வழிபட கலைத்துறையில் சிறப்பாக விளங்கலாம். வளர்ச்சி வந்து அமோகமா இருக்கும். அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதற்கு ஒரு கோவிலே இருக்கிறது. திருவக்கரை. திருவக்கரையில வக்ரகாளியம்மன் அப்படின்ற ஒரு ஆலயம் இருக்கிறது இல்லையா? இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு இந்த ஆற்றல் உண்டு. ஆகையினால் இங்கு உள்ள இறைவனை வழிபட கலைத்துறையில் சிறப்பாக மேம்படலாம். ஆகையினால எந்த இறைவனுக்கு சந்திரனோடு அல்லது சோமன் என்ற பெயரோடு தொடர்புடைய சிவபெருமான் இருக்கிறாரோ அவரை வழிபடுங்கள், கலைத்துறையில் ஜெயிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஷன் அதாவது வேலையிலேருந்து நம்மள வந்து அனுப்பிடுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து அமெரிக்கால வந்து நெறைய பேர் வந்து இந்தியர்கள் வேலையிலேருந்து நீக்கப்பட்டாங்க அங்கருந்து. நெறைய வருடங்கள் அங்கேயே செட்டில் ஆகணுன்ற கனவோட போயிட்டு, இப்ப எல்லாருமே இங்க வந்து மாற்றி அமைக்கப்பட்டுட்டாங்க. ம். இந்த மாரி திரும்பவும் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரணும். அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கணும், போணும்னா, அவங்க என்ன மாரி ஒரு வழிபாடுங்கிறத விட ஒரு வாழ்வியல் பரிகாரம் எப்படி வேணா வைத்துக்கொள்ளலாம். என்ன பண்ணலாம்? அதாவதுமா ஓடுகிற நீர்ல ஓடுகிற நீர்னா ஆறு. ஆறுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில என்ன பண்ணணும்னா அச்சு வெல்லம் இருக்குல்ல, அது ஒரு 7 எண்ணிக்கையில வாங்கிக்கோங்க. அந்த 7 எண்ணிக்கையில இருக்கக்கூடிய அச்சு வெல்லத்தை ஓடுகிற நீர்ல தூக்கி போடும் பொழுது தூக்கி போட்டுட்டு நல்லபடியா வேண்டிக்கணும்.
எனக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அது நிரந்தரமாக இருக்கணும், அது சிறப்பா இருக்கணும்னு அந்த மாரி வேண்டிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். 43 நாட்களுக்குள்ள கண்டிப்பா கிடைக்கும். ஒரு பவர்ஃபுல்லான மைண்ட் செட் வேலை சார்ந்து அவங்களுக்கு வந்துடும். ஆனால் இத வந்து சரியா ஒரு 7 சனிக்கிழமையாவது கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு சனிக்கிழமை, 2 சனிக்கிழமை பண்ணும்போதே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ம். அத 7 சனிக்கிழமை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டோம்னா, நமக்கு நிரந்தரமான வேலை இருக்கிறது நமக்கு உறுதியா தெரிஞ்சிரும். திருமணத்திற்கான ஒரு சம்மதம் வந்து பெண், ஆண் 2 பேர்கிட்ட இருந்தும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே திருமணம் ஆயிருந்தாலும் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாழ்க்கை எப்படின்னாலும், அதற்கான ஒரு வழிக்கும் வரமாட்டேங்கிறாங்கன்ற அந்த பேரண்ட்ஸ் உடைய மனக்கவலை. நெறைய பேர் அவங்களே எனக்கு இன்னொரு வாழ்க்கை வேணும். ஆனா அமையல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? அதாவதுமா மண் மண் குடுவை அல்லது மண் தோண்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மண் பானை சின்னதா இருக்கும் இல்லையா? அது மாரி எடுத்துக்கோங்க. தேன், சுத்தமான மலைத்தேன். சரியா எடுத்துக்கோங்க. அந்த மண் அ பானையில அது சின்னதா இருந்து, அது நல்ல நிரம்ப இருக்கணும். அது மேல மண் தட்டு போட்டு மூடி, அதாவது சிவப்பு நிற பட்டு கடைகள்ல கிடைக்கும். பவள நிற பட்டு. அத போட்டு நல்லா இறுக்க கட்டி என்ன பண்ணிடுங்கன்னா, வீட்டோடைய வரவேற்பறையில வச்சுருங்க. திருமணம் வேண்டான்னு சொல்றவங்களும் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லக்கூடிய வாய்ப்பு குறைந்தது ஒரு 1 மண்டலத்திற்குள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சில பேருக்கு பக்தி வராது. சில பேருக்கு பரிகாரம்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த தேன இந்த மாரி முழுக்க நிரப்பி வீட்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது காலத்துக்கும் கெடாது. காலத்துக்கும் கெடாது. அந்த வீட்டுல செவ்வாய் காரகத்துவ பலன்கள அது பலப்படுத்தி, சுபிக்ஷமாக்கி 7ஆம் பாவத்த பயங்கரமா ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அதனால நிச்சயமா அந்த வீட்ல திருமண நிகழ்வுகள் கட்டாயமாக நடக்கும். அதற்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து திருமணம் வேணுன்றவங்க வரவேற்பறையில வைக்கலாம். ஓகே. எங்களுக்கு எல்லாமே நாங்க திருமணமாகி தான் நல்லா இருக்கோம். ஆனா நாங்க சிறப்பா இருக்கணும். அவங்க வைக்கலாமா? சமையல் அறையில வச்சுக்கலாம். சமையல் அறையில வச்சா அது ஆரோக்கியமான உணவாக மாறிடும். அதே மாரி வந்து அந்த வீட்ல வந்து ஒரு சண்டைகள் குறையறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். செவ்வாய் காரகத்துவம் நமக்கு சுபிக்ஷமா கிடைக்கும். அதுதான் இதனுடைய பலன். ஏன்னா அடுத்த கேள்வி அதுவா தான் இருந்தது. விளக்கேற்றும் பொழுது சண்டை. காலையிலேருந்து மாலை வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை. இல்ல வீட்ல இருக்கிறவங்க கூட சண்டை. இல்ல ஒரு குலதெய்வ கோவிலுக்கோ, இல்ல வெளியில சும்மா ஒரு ஃபேமிலியா ஒரு அவுட்டிங் ம். போலான்னு அந்த ஒரு பேச்சு வந்தாலே சண்டை. இப்படி பிரச்சனைய மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த ஒரு கேள்வி. இதுலேருந்து அவங்க சுமூகமா வரணும் அப்படின்னா, எளிமையா வீட்லயே இந்தந்த வழிகள நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சண்டையோட அளவு குறையறத நீங்க பார்க்க முடியும். ஒரு ஹேப்பி ஃபேமிலியா இருக்க முடியும்னா என்ன பண்ணலாம்? இல்ல இதுக்கு நான் ஆல்ரெடி நெறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்பவும் ஒரு முறை சொல்றேன். ராமேஸ்வரத்துல லக்ஷ்மி தீர்த்தம் 22 தீர்த்தத்துல லக்ஷ்மி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்த கொண்டு வந்து நம் வலம்புரி சங்கில் வைத்து அத வீடுகள்ல தெளித்தாலே போதுமானது. இது முதல் விஷயம். 2வது என்னன்னா, வெளிய புறப்படுறோம், ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு ஹோட்டலுக்கு போறோம். எங்க போனாலுமே எங்களுக்குள்ள ஒரு சண்ட தான் இருக்கு அப்டின்னா, அதற்கு ஒரு சிறந்த பரிகாரம் என்னன்னா, வெள்ளை மொச்சை, கோதுமை இது 2யும் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில முடிச்சுக்கணும். வெள்ளை மொச்சை, கோதுமை. ஒரு மஞ்சள் துணியில முடிச்சுட்டு, நாம வந்து யாரால சண்டை வருதோ, இப்ப உதாரணமா கணவனால வருதுன்னா, அத மனைவி வச்சுக்கலாம். அது கருத்து வேறுபாடுகளே இல்லாம அந்த பயணம் நல்லபடியா முடியணும், அந்த வீடு இருக்கணும்னா, அவங்க அத கையிலேயே வச்சுக்கும் பொழுது, கண்டிப்பா அவங்களுக்குள்ள சண்டைகள் வராது. அது வந்து ஒரு நல்ல பயணமாக இருக்கும். ஆகையினால இத முயற்சி பண்ணி பாருங்க. ஸோ, இதே மாரி பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களுக்கான சின்ன சின்ன சந்தேகங்கள கூட கமெண்ட்ஸ் மூலமா நீங்க கேட்கலாம். உங்களுக்கான பதில்கள் நம்ம வந்து குருஜி கிட்டேருந்து கேட்டு, அதற்கான எளிமையான வழிகள் என்ன நம்ம பின்பற்றலாம் அப்படிங்கிறத நிச்சயமா தெரிவிக்கப்படும். இதே மாரி தொடர்ந்து நம்ம எளிமையா வாழ்க்கையோட சேர்ந்த விஷயங்கள் தான் நெறைய பேருக்கு சந்தேகங்களா இருக்கு. இதை பத்தி தொடர்ந்து பேசலாம் குருஜி. நன்றி. நல்லதும்மா. வெற்றிவேல் முருகா.